இந்த லக்னத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஒன்று கேதுவினுடைய மூலம் நட்சத்திரம், 2வது சுக்கிரனினுடைய பூராட நட்சத்திரம், 3வது சூரியனினுடைய உத்திராடம் நட்சத்திரம். இந்த குரு எங்கே உச்சமாவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ம குணம் இருக்கும், உதவி செய்கின்ற மனப்பான்மை இருக்கும். யாருக்கு பிரச்சனை அப்படின்னாலும் அதுக்கு சரியான தீர்வையும் ஆறுதலையும் சொல்லுகின்ற வல்லமை இவங்க கிட்ட இருக்கும். ஸோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க மரியாதையில் யாராவது கையை வச்சுட்டா அது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அம்மா மேலே ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க. தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே வணக்கம், வாழ்க வளமுடன். நான் கோட்டுமொழி சத்யா. இன்றைக்கி எந்த லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அருமையான ஒரு லக்னங்க. காலபுருஷனுக்கே பாக்கியத்தை சொல்லுகின்ற ஒரு ராசியை லக்னமாக கொண்டவங்களை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாங்க, தனுசு லக்னம். குருவினுடைய லக்னம் இது. இந்த லக்னத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஒன்று கேதுவினுடைய மூலம் நட்சத்திரம், 2வது சுக்கிரனினுடைய பூராட நட்சத்திரம், 3வது சூரியனினுடைய உத்திராடம் நட்சத்திரம். இந்த லக்னத்தில் எந்த ஒரு கிரகங்களும் உச்சமும் இல்லை, நீசமும் அடையாது. இந்த லக்னம் பார்த்திங்கன்னா அதிபதியாக இருக்கிற குரு, அவரே இந்த லக்னத்துக்கு 4ன்னு சொல்லப்படுகின்ற சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், அந்த வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார். இந்த குரு எங்கே உச்சமாவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வீட்டில், மறைவு ஸ்தானம்னு சொல்லப்படுற இந்த லக்னத்துக்கு 8ஆம் வீடுங்கிறது கடகம். அந்த கடகத்தில் போய் உச்சமாகிறார். எங்கே நீசமாவாருன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தையும் பொருளாதாரத்தையும் சொல்லுகின்ற 2ஆம் வீடான மகரத்தில் போய் நீசமாகிறார். ரைட், இதுதான் இந்த லக்னாதிபதி இருக்கிற நிலை. சரி, இப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு அம்சங்க, சொல்லவா வேணும். தர்ம குணம் இருக்கும், உதவி செய்கின்ற மனப்பான்மை இருக்கும். யாருக்கு பிரச்சனை அப்படின்னாலும் அதுக்கு சரியான தீர்வையும் ஆறுதலையும் சொல்லுகின்ற வல்லமை இவங்க கிட்ட இருக்கும். ஒரு மாஸ்டர் மைண்ட் செட்டில் தாங்க இவங்க இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு கோபம் வராதா? கண்டிப்பாக வரும். ஏன்னா இவங்களுக்கு 5ஆம் வீடு அப்படிங்கிறது செவ்வாயினுடைய மேஷம். ஸோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க மரியாதையில் யாராவது கையை வச்சுட்டா அது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதே போல் ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சுய ஒழுக்கம் கொண்டவங்க, தனக்கென்று ஒரு கொள்கை கோட்பாட்டோடு வாழக்கூடியவங்க. யார் அட்வைஸ் பண்ணாலும் பொறுமையாக கேட்பாங்க. ஆனால் கடைசியில் தனக்கு என்ன சரின்னு படுதோ அதைத்தான் செய்வாங்க. அதே மாதிரி கோபத்தை கூட டெக்னிக்கலாக காட்டக்கூடிய திறன் இந்த தனுசு லக்னத்துக்கு தான் இருக்கும். பாருங்கள், 10 பேர் இருக்கிற இடத்துல இவங்களுக்கு ஒருத்தர் மேலே அந்த கோபம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒருத்தர்கிட்ட தான் இவங்க அந்த கோபத்தை காட்டுவாங்க. அது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆனால் 9 பேர்த்துக்கு இவங்க சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அதை கூட ஒரு பகுத்து பக்குவப்பட்டு மெச்சூரிட்டியாக அந்த கோபத்தை வெளிக்காட்டக்கூடிய திறன் இந்த தனுசு லக்னத்துக்கு தான் இருக்குது. இல்லை, இவங்கக்கிட்ட என்னென்னா, இந்த லக்னாதிபதியே 4ஆம் அதிபதியாக இருக்காங்க இல்லைங்களா, அம்மா மேலே ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அம்மாவுக்கும் இவங்களுக்கும் அந்த உறவுமுறை நல்லா இருந்தாலும் சரி, ஒரு இடைவெளியோடு இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது அதுக்குள்ளே ஒரு பிணக்குகள் இருந்தாலும் சரிங்க, இவங்களுக்கு அவங்களுடைய அம்மா மேலே பாசம் இருக்கும். யாராவது விளையாட்டாக கூட அம்மாவை பற்றி ஏதாவது சொன்னால் அது இவங்க மனசை காயப்படுத்திடும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? வாழ்க்கை துணையாக வர்றவங்க இவங்களுடைய அம்மாவை பற்றி எப்பவுமே விளையாட்டாக கூட பேசிடக்கூடாது. அது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ரைட், அதுக்கப்புறம் இந்த வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால், எந்த ஒரு வேலை செஞ்சாலுங்க அது ரொம்ப நேர்த்தியாக பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு காசுக்காக வேலை பார்க்கக்கூடியவங்க இவங்க கிடையவே கிடையாது. தன்னுடைய மன திருப்திக்காக அந்த செய்கிற வேலை நேர்த்தியாக இருக்கணும், அது அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்கணும், அதே சமயத்தில் அது நல்ல ரசனையாக அதை செய்யக்கூடியவங்க. இதுதான் இவங்களுடைய வேலையினுடைய திறன். இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா
நண்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தரமான எதிரியும் கிடையாது. இன்றைய நண்பன் நாளைய எதிரி, இன்றைய எதிரி நாளைய நண்பன். அப்போ இவங்களும் எப்படி இருக்கணும், யாருக்கிட்டேயும் ரொம்ப அவங்க வட்டத்தை விட்டு அவங்கக்கிட்ட க்ளோஸாக போகக்கூடாது, தன் வட்டத்திற்குள் யாரையும் வர்றதுக்கும் இவங்க அலோவ் பண்ணக்கூடாது. ரைட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பணம் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியங்கிறது நல்லாவே தெரியுங்க. அது சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதுக்கு எவ்வளோ வந்து நம்ம உழைக்கணும் எல்லாமே இவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த உழைப்பையும் கொடுக்கக்கூடியவங்க, நேரம் பார்க்காம வேலை செய்யக்கூடியவங்க. ஆனால் அதே சமயத்தில் கணக்குகளை பராமரிக்கிறதுல இவங்க வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுருவாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் இவங்க சொல்லுவாங்க, இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் இவர்களுக்கு என்று வரும் பொழுது அந்த இடத்துல என்ன செய்வாங்க, கணக்குகளை சரியாக பராமரிக்க மாட்டாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா கடினமாக உழைத்தால் கூட அந்த பொருளாதாரத்தில் உயர்வாக இருக்கும். அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்கிறதுலையும் அந்த வருமானம் முதல்ல கைக்கு வர்றதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில ஏற்றத்தாழ்வுகள்ங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இவங்க எப்போ என்ன செய்யணும்னா கணக்குகளை பராமரிக்கிறதுல என்றைக்கும் கவனமாக இருக்கணும். அதுக்கு அடுத்து 2வது வார்த்தைகள். இவங்க வந்து பேசுகின்ற வார்த்தைகள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா யாருக்காவது இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, இவங்கக்கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் கேட்குறாங்க, இல்லை ஒரு பிரச்சனையோட வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னா வழிய சென்று உதவி செய்கின்ற குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். அவங்களுடைய பிரச்சனையை தன் பிரச்சனையை போல் பாவிச்சு இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத யோசித்து அவங்களுக்காக இவங்க அந்த நேரத்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணி பகுத்து பார்த்து நல்லது கெட்டது எல்லாம் ஆராய்ந்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க இது எல்லாமே இவங்க சொல்லுவாங்க. ஆனால் இந்த வழிய சென்றால் குளம் என்னன்னு கேட்கின்ற காலம் இல்லைங்களா இது. அப்போது இவங்க வழிய சென்று ஒரு உதவி செய்யும் பொழுது அவங்க எல்லாரும் அந்த உதவியை வாங்கிக்குவாங்க, ஆனால் திரும்ப இவங்களையே வந்து காயப்படுத்திடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் அதே மாதிரி தான் அட்வைஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ரீ அட்வைஸ் பண்ணக்கூடாது. அது யார் வேணாலும் மற்றவங்க பண்ணலாங்க, ஆனால் இவங்க ஃப்ரீ அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இவர்களுக்கு அது நல்லதாக இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே வந்து ரொம்ப திருப்தியாக நிறைவாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நேர்மையாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க, வேலை பார்க்குறவங்க கூட நேர்மையாக உண்மையாக தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் தனக்கென்று ஒரு நியாயம் தர்மம் பார்த்து தான் இவங்களுடைய தொழில் நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த தனுசு லக்னம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்க ரொம்ப பண்பாளர்கள், நல்ல படிப்பறிவு, சொல்லறிவு, செயலறிவு, அனுபவ அறிவு எல்லாமே இருந்தால் கூட பெரியவங்க மேலே ரொம்ப மரியாதையாக நடந்துக்குவாங்க, பெரியவங்க கிட்ட பணிவாக நடந்துக்குவாங்க. இவங்களுடைய பழக்க வழக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா இவர்களை விட வயதில் பெரியவர்கள், அனுபவத்தில் பெரியவர்கள், அந்த துறையில் வல்லுநர்களோட இவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பழக்கங்கள் வந்துடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும். இவங்க செய்கின்ற ஒரு காரியங்கள்லேருந்து இவங்க இருக்கிற இடத்துலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மை அதில் இருக்கும். ஒரு சட்டத்துக்கு புறம்பாக நடந்துக்கிறது, தர்மத்திற்கு புறம்பாக நடந்துக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை இவங்க என்றைக்குமே பண்ண விரும்பவே மாட்டாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆடை வந்து எளிமையாக இருந்தால் கூட அந்த ஆடை நேர்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இவங்கக்கிட்ட இருக்கும். அந்த உடைகளில் நேர்த்தி அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்னொன்று கட்டாயமாக தேவையும் கூட. அதனால் இதையும் இவங்க வந்து பார்த்துக்கணும். இப்போ இவங்களுடைய குண இயல்புகள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நட்பு அந்த விஷயத்த சொல்லிட்டோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க இவங்களுடைய பிறவி குண இயல்புகளுக்கு ஆப்போசிட்டான குண இயல்பு கொண்டவங்களாக இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னரை பற்றின பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் நிறைக்குறையோடு அவர்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஒரு மனப்பக்குவம் இருந்தால் இவங்களுடைய மன வாழ்க்கையும் நிம்மதியான, திருப்தியான, சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மொத்தத்தில் தனுசு லக்னம் அப்படிங்கிறவங்க ரொம்ப நல்லவர்கள், யதார்த்தமானவர்கள், உதவி செய்கின்ற மனப்பான்மை கொண்டவர்கள். இவர்களுடைய நல்ல குணமே இவர்களுக்கு பிரச்சனையாகிறது அப்படிங்கிறதுனால நல்லவங்களாக இருக்கலாங்க, ஆனால் கொஞ்சம் சாமர்த்தியமான நல்லவங்களாக இருந்தால் மிகவும் நல்லது.
மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.